மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் 24,500 பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியுடைய பொசிஷனல் டார்கெட் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் வெரி நியர்பை டார்கெட் வந்து 26,000 இருக்கு. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 30,000 இருக்கு லாங் டேர்முக்கு. ஸோ இது கரெக்டாக வந்து இது வந்து இந்த லாங் டேர்ம் டார்கெட்டை வந்து கரெக்டாக ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு வந்து மார்க்கெட்டில் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து பல வருஷமாக வந்து புல்லிஷாகவே இருக்கிறதுனால குறிப்பாக 2020க்கு அப்புறம் 7,500லேருந்து நிஃப்டி வந்து மேலே வந்து ஒரு 3-4 மடங்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு குறைஞ்சபட்சம் அதனால் 4 மடங்கு ஏறிக்கிட்டு இருக்கு. 7,500 இன்ட்டு 3 22,500. அதை தாண்டி இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ 30,000 வரைக்கும் ஒரு அதோடைய அதிகபட்ச ஏற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் பிறகு வந்து திரும்ப ஒரு கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து உடனேலாம் மார்க்கெட் விழுந்து 18,000 15,000 போக வாய்ப்பு இல்லை. ஸோ மார்க்கெட் எப்பவுமே அப் ட்ரெண்ட் எப்படி வந்ததோ அதே மாதிரி கன்சாலிடேஷன் மோடும் வந்து வருஷ கணக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 6 வருஷம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் 20,000க்கு மேலேயே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு வந்து மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட்டில் பெருசாக வீழ்ச்சியும் எழுச்சியும் இருக்காது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பெருசாக மார்க்கெட் வந்து கிராஷ்லாம் ஆகாது. டீப் அவுட் ஆஃப் த மணி ட்ரேட்லாம் எடுக்கிறாங்க. மந்த்லி 1% அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டீப் அவுட் ஆஃப் த மணி ட்ரேட்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல சக்ஸஸ் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஹெட்ஜிங் ட்ரேட் மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா நல்லா கன்சிஸ்டண்ட்டாக சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அட் த மணியில் மார்க்கெட் ப்ரைஸில் போய் ட்ரேட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அப்படிலாம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பை அண்ட் டிப்ஸ் இறங்குச்சுன்னா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணால் திருப்பி ஏறிடும். ஸோ அதையுமே பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக நம்ம இப்போ பார்க்குறோம். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே ட்ரேடிங்னா வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோட தான் பண்ணணும். ஸோ ஓவர் ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. 1 or 2 ட்ரேட்ஸ் ஒரு நாள் நிறுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்.